மனசு விட்டு கண்டிப்பா அவர்கிட்ட பேசிடணும். ஆமா. தேன் மணக்குது தேங்காய் மணக்குது சமையல் அறையிலே. என்ன அர்ச்சனா உன் கையாலேயே டிபன் பண்ற? இன்னைக்கு பொண்ணு பார்க்க யாராவது வராங்களா? என்ன பாக்குறதுக்கு என் மாப்பிள்ள வருவாரு. என்னது? இன்னைக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் இல்லையா, அது வரும். ஓஹோ, வரட்டும் வரட்டும். இது எப்போ வரும்? இங்கே செப்பு கொட்டாதீங்க, முடிஞ்ச உடனே அங்க வரும். போய் மீட்டிங்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க. அரை மணி நேரத்துல நான் வரேன். இதோ சீக்கிரம் போங்க. குருசாமி, இந்த ரவை வறுத்துட்டேன். சரி. நிறைய நெய்ய ஊத்தி கேசரி கலரு. சரி. இது ரெண்டத்தையும் தனியா ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வா. சரிம்மா. மிஸ்டர் சிவராமன். ஓ, அவருக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா? அனுப்பிட்டேன் மேடம். வருவாரா? நம்ம வண்டி திருப்பி அனுப்பிட்டாரு, அவரே வந்துடுறேனாரு. ஜாயிண்ட் டைரக்டர் வந்த உடனே ஜாயின் ஆயிடலாம். மீட்டிங்கை பத்தி சொன்னேன். என்னோட ஃபைல் கொடுங்க. This is yours. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போனஸ், ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் எல்லாம் ஒழுங்கா வரதா? இல்லாட்டி சொல்லுங்க, உங்க கூட சேர்ந்து நானும் குடி பிடிக்கிறேன். உங்க மாதிரி ஏழைக்கு இறக்கப்படுறவங்க இருக்கிற வரைக்கும் நிர்வாகம் நல்லதுதாங்க செய்யும். நீங்க நல்லா இருக்கணுங்க. ராஜவேலண்ணே, வாழ்க்கை வண்டி எல்லாம் எப்படி ஓடிட்டு இருக்கு? பிடி ஓட்ட மாப்பிள்ள, பரமேஸ்வரன் பிள்ளை தயவால பழசையெல்லாம் மறக்காம ஞாபகமா பேசுறீங்களே, அதுவே சந்தோஷம். யார மறந்தாலும் உங்களை மறக்க முடியாது. என்ன அன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தை இன்னைக்கும் காதுல அசிரீரி மாதிரி ஒடிச்சுக்கிட்டு இருக்கு. தன்மானத்தை கத்து கொடுத்த குருவே நீங்க தானே. இந்தாங்க 5 சிகரெட் பிடிங்க. நீங்களும் பிடிங்க. அதுவும் என்ன, உங்க கையால வழக்கம் போல எனக்கு ஒரு பீடி கொடுப்பீங்களா? அதை கொடுங்க. இந்தாங்க. நெருப்பு வைங்க. மேடம், இவருக்கு ஒரு அந்தஸ்தே கிடையாதா? எதுக்கு இந்த நாடகம் எல்லாம்? வேண்டாத வீண் பெருமைக்காகத்தானே. தேங்க்யூ சார். கொடுங்க. சார் கையெழுத்து போட்டாருமா? ஐயோ, லட்டுவா? வேண்டவே வேண்டாம். இது திருட்டு பட்டத்தை வாங்கி கொடுத்துரும். ஜாயிண்ட் டைரக்டர்ன்ற முறையில வருஷ சம்பளத்தையும் ஷேரையும் பேங்க்ல போட்டு வச்சிருக்கு. அதை நீங்க இன்னும் டிரா பண்ணவே இல்லை. எஸ், நான் குடியிருக்கிற பழைய பில்டிங்ல எல்லாரையும் காலி பண்ண சொல்லி ரெண்ட் கண்ட்ரோல்ல கேஸ் நடந்துச்சே, அது குடியிருக்கிறவங்களுக்கு சாதகமா தீர்ப்பாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்க என்ன ரேட்டுக்கு பேசியிருந்தீங்களோ அதே விலைக்கு அவங்க சார்பில் நான் வாங்கிக்கிறேன். எனக்கு தர வேண்டிய பணத்துல அந்த பணத்தை கழிச்சுக்கோங்க. மீதிய படிக்க முடியாத ஏழை மாணவர்களுக்கு ட்ரஸ்ட் வச்சு ஹெல்ப் பண்ண போறேன். யோ மேனேஜர், நான் ஒரு அனாதை, எனக்கு 4 பேர் வேணும் இல்லையா? செய்யற தர்மம் தான் நமக்கு கடைசி வரைக்கும் துணையா வரும். மிஸ்டர் சிவராமன். மேடம், ஸ்வீட்டை எல்லாம் கொண்டு போய் குப்பையில கொட்ட சொல்லுங்க. எஸ் மேடம். சார். அரே, வாங்கம்மா வாங்க. என்ன விஷயம்? இன்னைக்கு சுமங்கலி நோம்பு, அதோட எங்க வெட்டிங் டே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா, கல்யாணமே எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம் ஆச்சு. ஓ, சில்வர் ஜூப்ளி. என் வீட்டுக்காரர் என்னோட வரணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா மேடமுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு பயந்து. அவர்தான் உங்க கூட வந்திருக்காரம்மா. என்ன சொல்றீங்க? உங்க தாலியை சொல்றேன். எப்போ ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சோ அன்னையில இருந்து அவ புருஷன் அவ கூடவே இருக்கிறதா தான் அர்த்தம். கொஞ்சம் இருங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வருஷா வருஷம் இந்த மாதிரி கொடுக்கணும். நீங்களும் சுமங்கலியா இப்ப இருக்கிற மாதிரி உங்க புருஷன் கூட சந்தோஷமா அந்யோன்யமா இருக்கணும். போயிட்டு வாங்க. எல்லாரையும் நல்லா வச்சிருமா. மேடம். வரேன். கடவுளே, என்ன வீட்டுல கூட மேடம் கூட வந்துகிட்டு அர்ச்சனான்னு கூப்பிட்டா போதாதா? இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை, சுமங்கலி நோம்பு. இந்தாங்கம்மா. எதுக்குங்க புடவை எல்லாம்? பூவும் குங்குமே போதும். அர்ச்சனா, மறுக்காம எடுத்துக்கமா. ஒரு நிமிஷம் உட்காருங்க, வந்துட்டேன். அவர் கொடுத்த புடவைன்னு தெரியாது, எப்படியோ எடுத்துக்கிச்சு.
எடுத்துக்கிற வரைக்கும் என் மனசு திக்கு திக்குன்னு இருந்துச்சு. சேர வேண்டிய இடத்துல சேர வேண்டியதை சேர்த்தாச்சு. அதே மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அந்த பகவானுக்கு நன்றி சொல்லலாம். எனக்கு ஒரு ரவிக்க துண்டு கூட இது வரைக்கும் யாரும் வாங்கி கொடுத்தது இல்ல. புடவையே வாங்கி கொடுத்திருக்கீங்களே. உனக்கு என்னம்மா ராசாத்தி. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயுசாயிருமா. இன்னும் எவ்வளவோ வாழ்த்தணும்னு தான் மனசுல இருக்கு. பயமும் கூடவே இருக்கே. என்ன பயம்? உங்க கழுத்து நெத்தி எப்பவுமே நிறைஞ்சிருக்கணுமா? உன் தாலியும் அதை கட்டினவரும் எப்பவுமே உன் கூட இருக்கணுமா? நான் பயமா இருக்குன்னு சொல்லல. அதான் வாங்க. எனக்கு 200 ரூபாய் பணத்தை. அலாவுதீன் பூதத்துக்கு பிறந்த பையல தினமும் என்கிட்ட அது வேணும் இது வேணும் கேட்டு தேய்க்கிறியடா. நீங்க தானே அவளை காதலிக்க சொன்னீங்க. அவளை பார்க்க போகும்போது வெறுங்கையோட போக முடியும்? வெறுங்கையோட போகாத. போற போது கடலை உண்டை கமல் கிட்ட வாங்கிட்டு போ. டேய், தினமும் ஏதாவது வாங்கி கொடுத்து காதல்ல ஸ்மூத்தா இருந்தா சாம் கிடையாதுடா. ஸ்மூத்தா இருந்தா காதல் ரொம்ப ஸ்மூத்தா இருந்தா வெறுத்து போயிடும். டேய், காதல்ல ஊடல் இருந்தா தான் இன்ட்ரெஸ்ட். ஊடல்னா? சரியா போச்சு போ. உனக்கு எல்லாத்தையும் விடாவரியா சொல்லணும். ஒரு சின்ன சண்டை சச்சரவு சின்ன முனைகள் அழுகை இதெல்லாம் கலந்ததுதான் ஊடல். அப்பதான் அந்த பொண்ணுக்கு உண்மையில உண்மையான அன்பு இருக்கா இல்லையான்னு தெரியும். ஓஹோ, அப்படியா? ட்ரை பண்றேன். ட்ரை பண்றியா? இரு அதுக்கு முன்னாடி இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். வெற்றி. நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். உங்களுக்கு வெற்றினா எனக்கும் வெற்றிதான். என்ன விஷயம் சொல்றேன். நான் லவ் பண்ணிட்டேன் பத்தியா? தேய்ச்சிங்க. பெரிய காதல் இளவரசன் நினைப்போம். சரி நான் வரட்டுமா? வந்த உடனே புறப்படணுமா? நீங்க வந்ததுதான் லேட்டு. அப்புறம் நான் முக்கியமான ஒருத்தரை சந்திக்கணும். அவர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. See you. Bye bye. என்ன இவ அடிக்கடி யாரையோ பார்க்கணும்னு போறா? யார பார்க்க போறா? நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க? கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு வருவேன். உங்க டேடி. என்ன விஷயம்? ஏன் வந்த விஷயம் தெரியுமா? ராதாவும் முரளியும் காதலிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்புல திமிரு துணி விட்டு போச்சுன்னு அர்த்தம். இதை நான் நடத்திட்டு சொல்லி ஆகணும். அந்த பயனுடைய கைய கால உடைச்சு புத்தூருக்கு அனுப்பிச்சே தீரணும். அடிக்கடி அவன் கைய கால உடைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க ஆபீஸ் கதை உடைக்காத பாணி. நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. நான் வயசுல பெரியவன், அனுபவஸ்த. நான் சொல்றதை கேப்பியா? இந்த ராதா முரளினுடைய காதலை எப்படி பிரிக்கணும்னா முள்ளு மேல போட்ட துணி மாதிரி அலக்கா எடுக்கணும். அத எங்கிட்ட விட்டு அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். வயசானாலே இப்படிதான் போல இருக்கு. ஆபீஸ்ல போட்டோவை காட்டினே அவன் தான் அங்க புல்ல புடிங்கிட்டு இருக்கான். நீ போய் அவனை ஒரேடியா தாளிச்சிடு. நான் போய் ராதாவை கூட்டிட்டு வரேன். என்ன ஒரு 100 ஆயிருக்குமா? என்ன நீ பிடிக்க போட்ட புல்லு? என்ன முரளி இது? ஊருல அவன் ஏதோ சாதிக்கிறான். நீ என்ன புல்ல பிடிக்கிட்டு இருக்கிற? எங்க உன் லவர்? அவன் என்ன மோசம் பண்ணிட்டு இன்னொருத்தன ரகசியமா மீட் பண்ண. தீர விசாரிக்காம ஒண்ணும் கதைக்க கூடாது. அந்த பொண்ணுக்கு யாராவது சொந்தக்காரமா இருக்கும். ஒரு அம்மா, ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு அப்பா, ஒரு ஐயா, ஒரு அஷு. அவ அந்த ஆளோட நெருங்கி பழகிறத கண்ணால பார்த்தா காதல கேட்டேன். இவ்வளவுதானே மேட்டர். இத சால்வ் பண்றது ரொம்ப சிம்பிள். நீயும் யாராவது ஒரு பொண்ணை பார்த்து காதலிக்கிற மாதிரி நடி. அது அந்த பொண்ணு பார்க்கட்டும். மனசு வெடிச்சு துடிச்சு உண்மை வெளியில வந்துரு. எப்படி? யார காதலிக்கிறது? நீயே ஒரு ஆளை பாரு. என்ன முரளி, என்ற வேலையை மாத்திர நீ. நான் எங்க போய் யாரு? Hi darling. Come on man. Sweetheart. நம்ம சிஷ்யம் பூந்து விளையாடுறான். போயிடாத. அதை கூட்டிட்டு வரணுமோ? வேண்டாம் கொஞ்சம் ரசிக்கலாம். அப்புறம் போலாம்.
பாத்தியாமா அந்த அநியாயத்தை?